இப்ப எதுல இல்லையா? இப்ப தனி அமைப்பு உருவாக்கி இருக்கோம். இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை சமீபத்தில் நான் நடத்தியிருக்கிறத பார்த்திருப்பீங்க. சென்னையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்வீர் அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய தலைமையில் ஒரு புதிய அரசியல் கூட்டணி, அனைத்து கட்சி கூட்டணியை உருவாக்கியிருக்கோம். அது மக்கள் நலன்களுக்காக, மக்களினுடைய உரிமைகளுக்காக, குறிப்பாக காவேரி, நீட், மாஞ்சோலை உள்ளிட்ட வனப்பகுதிகளிலே பழங்குடி மக்களை வெளியேற்றுகிற சட்டம், அப்படி பல்வேறு மக்கள் உரிமைகள் மீறப்படுகிற பொழுது மக்களை காப்பாற்றுவதற்கு பிரதான எதிர்க்கட்சிகளை தயங்குகிற பொழுது, குறிப்பாக அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக இவைகளெல்லாம் கடந்து எளிய மக்களின் குரலாக இருக்கிற, எளிய மக்களுக்காக நாளெல்லாம் குரல் கொடுத்து போராடுகிற, களத்தில் போராடுகிற இயக்கங்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட அமைப்புகள் தலைநகர் சென்னையில் நாங்கள் கூடி முடிவெடுத்தோம். 7ஆம் தேதி கூட காவேரி, நம்முடைய ஆட்சிநீர் உரிமைக்காக, கர்நாடகாவின் பிடிவாத போக்கை தளர்த்துவதற்காக தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு, மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களினுடைய காவேரி ஆட்சிநீர் உரிமையில் அவருடைய மெத்தன போக்கை கண்டித்து விரைந்து அனைத்து கட்சி கூட்டத்தை தாய் தமிழ்நாட்டில் விஜய் முதல்வர் கூட்ட வேண்டும். ஒன்றுபட்டு தமிழ்நாடு 8 கோடி மக்களும் ஓரணியில் நிற்கிறோம் என்கின்ற உணர்வை இந்தியாவிற்கு, குறிப்பாக கர்நாடகாவுக்கு எடுத்துரைப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அனைத்து கட்சி கூட்டத்தில் வச்சிருந்தோம். ஆகவே பிரதான எதிர்க்கட்சியாக எங்களுடைய ஜனநாயக அமைப்புகள்லாம் அணி சேர்ந்து ஒரு கூட்டணியாக களத்தில் இருக்கிறோம். அதில் எங்களுடைய ஆர்வீர் சகோதரர் செந்தமிழன் சீமான் இருந்தார், வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் ஆர்வீர் சகோதரர் வேல்முருகனையா இருந்தாங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா புதிய தமிழகம் கட்சி, பாரிவேந்திரன் பச்சைமுத்தையா மாதிரி நாங்கள் எல்லா பல்வேறு அமைப்புகள் நாங்கள் அதில் வந்து சாதி, சமயம், கட்சி பாகுபாடு இல்லாமல் பெரிய கட்சிகள், ஆண்ட கட்சி அல்லது பெரிய பணக்கார கட்சி என்று நாங்கள் பாகுபாடு பார்க்கல, அழைத்திருந்தோம். அதில் அதிமுக எடப்பாடி ஐயா கூட நம்முடைய மேனாள் அமைச்சர் OS மணியண்ணன் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மூத்த வழக்கறிஞர், மூத்த தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆகவே இப்ப அரசு கூட்ட வேண்டிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட நாங்கள் கூட்டியிருக்கிறோம். ஆகவே 8 கோடி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கிற பிரதான மக்கள் இயக்கமாக எங்களுடைய இயக்கம் வளர்ந்து வருகிறது. ஆகவே நாங்கள் இப்பொழுது அதிமுக அல்லது திமுக என்று தேர்தல் ஆதாயத்திற்காக எந்த கூட்டணியிலும் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை தனியரசோ இல்லை. இல்லையா, மத்திய அரசு இப்ப நீங்க காங்கிரஸ் ஆண்டாலும் பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாலும் தமிழ்நாட்டிற்கு மட்டும் துரோகத்தை அவர்கள் மாறி மாறி ஒரே நிலையில தான் செய்யறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தண்ணீரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நம்ம கோர்றோம். எங்க கூட்டத்தில் கலந்துட்டாங்க. அதுதான் மத்திய அரசு வந்து கர்நாடக மக்களுக்கு ஆதரவா இருக்கு. அது காங்கிரஸ் ஆண்டாலும் காங்கிரஸ் கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி இப்போ எடியூரப்பாவோ நம்முடைய சிவகுமார் பொறுப்பேற்ற பிறகு கூட இப்பொழுது வரைக்கும் பாஜக ஒரு சொட்டு தண்ணீரை தரக்கூடாது என்று எடியூரப்பா உச்சநீதிமன்ற நடுவர்மன்ற தீர்ப்பை ஏற்க மறுத்த அணைக்கு முன்பு போய் போராடுகிறார். அது ஒரு தேசிய கட்சி, ஆளுகிற மத்திய அரசினுடைய கட்சி. அப்படியெல்லாம் நீங்க வந்து எடியூரப்பாவும் அப்படி சொல்றாரு. இன்னைக்கு சித்தராமையா அணையை கட்டியே தீர்வுன்னு பிடிவாதமா இருக்காரு. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை அதனுடைய மாண்புமிகு முதல்வர் சிவகுமாரை ஏற்பாடு பண்றாரு. ஆனா நம்முடைய முதல்வர் ஜோசப் ஐயா இதுவரைக்கும் எந்த காவேரி மேகதாது குறித்து எந்த கருத்தையும் தாவேகா இதுவரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை. ஆகவே இது தமிழ்நாட்டினுடைய மரபு வழி அரசியலிலிருந்து தாவேகா அரசு அல்லது அரசியல் அல்லது இந்த சினிமா அரசியல், சினிமா நுகர்ச்சி, தாய் தமிழ்நாட்டினுடைய ஒரு 100 ஆண்டு கால ஒரு தத்துவ கோட்பாட்டு இயக்கத்தில் வழிவந்த நம்முடைய மக்கள், நம்முடைய அரசியல் இப்பொழுது மடை மாற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் மிக இயல்பான வெறும் சுய ஆதாயத்திற்கான சமூகமாக தாய் தமிழ் சமூகத்தை மாற்றி இருக்கிற போக்கை இந்த கடந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் விலக்கி இருக்கிறது. ஆகவே நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கேட்ட மாதிரி எங்களை போன்ற களத்தில் வாழ்நாளெல்லாம் போராடுகிற மக்களை, இயக்கங்களை பிரதான கட்சியிலே ஏற்க மறுத்து நிராகரித்து எங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற போக்கு பார்க்கிறோம். இப்ப குறிப்பா நாங்க 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசை ஆதரித்த தனி அரசு தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை. ஆனால் கடைசி நேரத்தில் தொகுதி தருவதாக சொல்லி கடைசி நேரத்தில் ஏமாற்றி எங்களை வெளியேற்றிய போக்கு பார்த்தோம். அப்ப நாங்கள் தத்துவ தளத்தில் இன்று எந்த பிரதிபலனும் பார்க்காமல் 5 ஆண்டுகள் அந்த அரசை தாங்கி நின்றவர்களையே வெளியேற்றுகிற திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தளபதி ஸ்டாலினோ எப்படி நீங்க அந்த வெல்ல முடியும்? ஆகவே அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள்.
2021 அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று தனியரசு வலியுறுத்தினேன். நான் டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ் பல்வேறு நம்ம எல்லா அமைப்புகளும் நம்ம ஒரே சிதறி கிடக்காம புரட்சி தலைவர் அம்மாவினுடைய செல்ல பிள்ளைகளா ஓரணியில் இருக்க வேண்டும், அப்ப ஆட்சிக்கு வர முடியும் சொன்ன 5 ஆண்டுகளில் புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பிறகு 2026 வரைக்கும் 9 ஆண்டுகள் பேசிய ஒரே தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதி ஒரு இயக்கம் தனியரசு தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவைதான். ஆனால் அவர்கள் ஒன்றுபடுவதற்கு மாறாக சிதறி கடைசியில் அவரும் அதிகாரத்தை இழந்தார். எதிர்க்கட்சி தலைவர் வாய்ப்பையே எடப்பாடி இழந்தார். ஆகவே தனியரசு களத்துக்கு நிற்கக்கூடாது, சட்டமன்றத்துக்குள் வரக்கூடாது என்று கருதிய தளபதி ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள்ள வர முடியல. தளபதி அதே மாதிரி எடப்பாடியார் சட்டமன்றத்துக்குள்ள தனியரசு வரக்கூடாதுன்னா எதிர்க்கட்சி தலைவராக வர முடியாம கிரீன்வே சாலையிலிருந்து வெளியேற போக்கு பார்க்கிறோம். ஆகவே தனியரசுவை போல தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவை போல தாய்ப்பாலை போல இளநீரை போல சுத்தமாக இருக்கிற இந்த இயக்கத்தை அங்கீகரிக்கிற ஏற்கிற இயக்கங்கள் ஆட்சிக்கு வரும். அதான் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. நான் கூட விஜயை தமிழக வெற்றி கழகத்தை தனியரசு விமர்சித்ததை போல யாரும் இதுவரைக்கும் விமர்சித்ததில்லை. இன்னும் சொல்ல போனா கரூர்ல 41 பேர் மரணத்திற்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்தியது ஒரே இயக்கம் தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவை. போராடி ஆர்ப்பாட்டம் செய்தது ஒரே இயக்கம். இறந்து போன 41 உயிர்களுக்கு நீதி கேட்ட இயக்கம் இந்தியாவிலேயே தனியரசு தமிழ்நாடு குங்கிளைஞர் பேரவை தான். மற்ற இயக்கங்கள் எல்லாம் தயங்கி அவர்களுடைய பிரதான அரசியல் எதிரிகளே கூட திமுகவோ அதிமுகவே கூட தளபதியோ எடப்பாடியாரை கூட விஜயை தாவேகாவை எதிர்ப்பதற்கு கடுமையாக நடவடிக்கை எடுப்பதற்கு அஞ்சிய பொழுது காவல்துறையிலே விசாரணை ஆணையத்திலே முகமையிலே மத்திய புலனாய்வு அமைப்பிடம் புகார் தந்த ஒரே இயக்கம் தனியரசு தமிழ்நாடு குங்கிளைஞர். நாங்கள் யாருக்கும் அஞ்சுவதில்லை, நீதிக்கு மட்டுமே அஞ்சி தர்மத்தின் தளத்தில் நின்று ஜனநாயகம் சுதந்திரம் மக்களாட்சியை பாதுகாக்க மாவீரன் தீரன் சின்னமலை ஐயாவுடைய அந்த கனவுகளை நனவாக்குகிற தளத்தில் இருந்து பதவியோ தனித்த ஆதாயமோ இல்லாமல் களத்தில் இருக்கிற தனியரசு தேர்தல் ஆதாயத்துக்காக ஐயா சொன்னீங்க இந்த கூட்டணியில் இல்லைன்னு அந்த நோக்கத்துக்காக இந்த இயக்கம் உருவாக்கப்படவில்லை. இன்னும் அவர்கள் குழந்தை அரசாகவே இருக்கிறது. நிர்வாக நிலைகளிலே சில சீர்திருத்தங்களை செய்வதற்கு மாண்புமிகு முதல்வர் விஜய் முயற்சிக்கிறார். லஞ்சத்தை ஒழிப்பதற்கு முயற்சிக்கிறார். நிர்வாக சீர்திருத்தத்தில் முயற்சிக்கிறார். நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக முடிவெடுப்பதிலே விஜய் பின்தங்கி இருக்கிறார். அரசியல் முயற்சியில பின்தங்கி இருக்கிறார் விஜய். நிர்வாக நிலைகளிலே ஒழுங்குபடுத்துவதில் முயற்சிக்கிறார். இப்ப கூட நீங்க உளவு பிரிவு அதிகாரியா நம்முடைய மூத்த காவல் அதிகாரி அசோகாருக்கு போட்டிருக்காங்க. இவ்வளவு காலம் இல்லாத அளவுக்கு நேர்த்தியாக உளவு பிரிவை கடமை தவறாமல் வழி நடத்துகிறார். நாங்க பாராட்டுறோம். இந்த நிகழ்ச்சியை கூட ஒருங்கிணைக்கிறதுல காவல்துறை எடுத்துக்கிட்ட முயற்சி, அரசு எடுத்துக்கிட்ட முயற்சி பாராட்டுறோம். திமுக அதிமுகவில் இல்லாத அளவுக்கு அக்கறையை இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் விஜயனுடைய அரசு நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு முயற்சிக்கிறது. வரவேற்கிறோம், பாராட்டுறோம். எங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மேகதாது மாதிரி மத்திய அரசை கர்நாடக அரசை கண்டிக்கிற இடத்துல பின்வாங்கி நிற்பது தமிழ்நாட்டிற்கு பேர் ஆபத்து என்பதனால் மண்ணையை மொழியை இனத்தை நேசிக்கிற நாங்கள் விஜயை தாவேகாவை தத்துவ தளத்திலிருந்து விமர்சிக்கிறோமே அல்லாமல் அரசியல் ஆதாயத்திற்காக விமர்சிக்கவில்லை. அஞ்சுகிறார், அதுதான் பிரச்சனை. இப்ப பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆளுகிறது. இதுதான் இப்ப நீட்டுக்கு அதுதான் இப்ப பெரிய குழப்பத்தை ஏற்படுச்சு. அப்ப காக்ரோச்சுங்கிற சிஜேபி போராடி ஒரு அமைச்சரை மத்திய அமைச்சரை வெளியேற்ற முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தாவேகாவின் தலைவர் ஜோசப் விஜய் வாய் திறக்க மறுக்கிறார். ஆகவே பாஜகவை எதிர்த்து போராடி உரிமைகளை பெற்ற தமிழ்நாட்டினுடைய அரசியல் இப்பொழுது பாஜகவை சார்ந்து இருக்கிற ஒரு அரசியல் போக்கு தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. ஏன் இந்தியாவுக்கே பேராபத்து. கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்துவதில் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருந்தது. ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே மாதிரியான குடியுரிமை திருத்த சட்டம், அதே மாதிரி காஷ்மீர் 370 சிறப்பு சட்டத்தை ரத்து செய்தது. அப்படி ஏகபோக மத்தியில் அதிகாரத்தை குவிப்பதை தடுத்துவதில் உச்சநீதிமன்றத்து வரைக்கும் போராடி மக்களை திரட்டி போராடி இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக அரசியல் சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி போராடுகிற ஒரே ஆற்றல் பெற்ற ஜனநாயக தளத்தில் நின்று இயங்குகிற ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டிலேயே அதை சரித்து விஜயை தாவேகாவை கருவியாக உருவாக்கி பாஜக தன் கைப்பாவையாக விஜயை அதனுடைய அரசை வழிநடத்துகிறதே என்கின்ற எங்களுக்கு வேதனை இருக்கிறது. ஆகவே விஜய் இப்பொழுதாவது ஜோசப் விஜய் மாண்புமிகு முதல்வர் விழித்துக் கொண்டு மேகதாதுவோ நீட்டோ எல்லா வகையான மாநில உரிமைகளுக்கும் இப்ப மருத்துவ உயர்கல்வியில கூட உயர்கற்றல்
வகுப்புகளை கூட இடங்களை கூட 150க்கு மேற்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்ததை இப்பொழுது அகில இந்திய கோட்டாவுக்கு போயிருக்கிறது. கடுமையாக கண்டிக்கிறோம். வன மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் பாதிக்கப்படுறாங்க. பேரணியில் பங்கேற்றேன். ஆகவே நாங்கள் எல்லைகளை கடந்து நாங்கள் காசாவில் 50,000 மக்கள் போராடியது போது முதல் போராட்டத்தை மண்ணடியில் சென்னையில் போராட்டம் நடத்துவது தனி அரசு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நடத்துவது தமிழ்நாடு. குங்களையுடைய பல்வேறு இயக்கங்களை திரட்டி போராடணும். தமிழருடைய பண்பாட்டு உரிமையை மீட்டோம். ஆனாலும் மக்கள் எங்களை அங்கீகரிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் சினிமாவில் நடிக்கவில்லை, அரிதாரம் பூசவில்லை, ஒப்படைகள் மேக்கப் செய்யல, லஞ்ச பணம் அல்லது வேறு முறைகேடாக வந்த பணம் எதுவும் எங்கள்கிட்ட இல்லை. கால்நடைகளை வைத்து, ஆடுபாடுகளை வைத்து சாதாரண உழைக்கின்ற மக்களால் நாங்கள் எப்படி அரசியலை அவர்களுக்கு இணையாக செய்வது? நீங்கள் விஜய் வந்தால் அல்லது ஒரு நடிகர் வந்தால் மொத்த ஊடகமும் அவருடைய எல்லா நிகழ்வுகளையும் நேரடி தொலைக்காட்சி, நேரடி ஒளிபரப்பு செய்கிறார். தனியரசு வந்தா யார் வருவா, யார் போடுவா? தனியரசை விட நான் ரியல் ஹீரோ. ரியல் ஹீரோனா உலகத்தில் நாங்கள் தான். எத்தனை வழக்குகளை சுமந்திருப்போம். ஒரு வழக்கு கூட சுயநலத்துக்கான வழக்கு இல்லை. அரசுக்கு எதிரான ஜனநாயக உரிமைகளை வென்றெடுக்க காவேரி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கு சென்னையில் போராட்டம் நடத்தி மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலையில் பல்வேறு இயக்கங்களை திரட்டி போராடி வழக்குகளை சந்தித்த இயக்கம். ஆனாலும் மக்கள் எங்களை அங்கீகரிக்காமல், ஒரு போராட்டத்தில் கூட பங்கேற்காமல், அரசியல் அரிச்சுவடியே இல்லாத பால்வாடி குழந்தையை போல இருப்பவர்களை நாட்டின் அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, முதலமைச்சர்களாகவே ஆக்குகிற போக்கு மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு அவமானம், தமிழ் இனத்துக்கு அவமானம் என்பதனால் இனியாவது தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டு அரசியலாளர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் விண்ணப்பிக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் அரசியலை பயின்று கொண்டு தமிழ்நாட்டின் மண்ணுக்கேற்ற அரசியலை, மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று மாவீரன் தீரன் சின்னமலையினுடைய இந்த புகழ் வணக்க நினைவு நாளில் மாண்புமிகு முதல்வருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்.